இதை விட சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான பொட்டுக்கடலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டுக்கடலை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இது சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இதில் பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சிடலாம். ஸோ இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்னதாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை. இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு காரம். இதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இதில் நம்ம நல்லா உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 3-4 கப் சாதம் எடுத்திருக்கேன். நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் வெங்காயம் இல்லாமையே இந்த சாதம் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் பொட்டுக்கல்லையை நல்லா எங்கேயுமே இது இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பவுடரை நம்ம இந்த கிளறி வச்ச சாதத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதம் சூடாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிளகாயும் கறிவேப்பிலையும் நல்லா தாளிச்சிருப்போம்ல, அதுக்கப்புறமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கிளறி விட்டுட்டு கடைசியாக இந்த பொட்டுக்கடலை பொடியை போட்டு எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை சாதம் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கிளறிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பொடி சாதத்தோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கிளறிக்கோங்க. இதை நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி தரலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான பொட்டுக்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக ஒரு ரெசிபி இருக்கிறப்போ ஏன் ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கணும்? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.